வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன். நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இந்த இடம் தான். இதுதான் அடையாளம் இருக்கக்கூடிய காந்தி மண்டபம், சென்னை. இங்கே தான் உங்களை வந்து எதிர்பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம் காலைல ஒரு 10 மணிக்கெலாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்க்கலாம். ஆனால் ஒன்று, உங்களை பார்க்கறதுக்கு மட்டும் நான் வர சொல்லலை. உங்ககிட்ட இருக்கிற கடனோட பிரச்சனையை ஒரு பேப்பர்னு எழுதிட்டு வரணும். ஏன்னா அது மூலமாக தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத எங்களால் ஓரளவுக்கு தான் சால்வ் பண்ண முடியும். முழுக்க சால்வ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை எங்களால் சால்வ் பண்ண முடியும். அதனால் வர்றவங்க நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகளை உங்களோட கைப்பட எழுதி உங்கள் ஃபோன் நம்பர் அட்ரஸோட என்ன பிரச்சனைங்கிறதையும் அப்படியே விலைக்கு ஒரு பேப்பராக எழுதி எடுத்துட்டு வந்துடுங்க. சும்மா கையால் எழுதிட்டு வந்தாலே போதும், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எப்படி நம்ம இங்கே தான் மீட் பண்ண போகிறோம். இந்த மீட் பண்ணுற இடம் தான் வந்து காந்தி மண்டபம் சொல்லிட்டேன். என்னைக்கு தேதியும் சொல்லிடுறேன். 5/7/2026, அதாவது வர்ற ஞாயிற்றுக்கிழமை. நல்லா சொல்கிறேன், திருப்பி கேட்டுங்க. 5/7 இது வந்து இந்த வர வாரத்தில் வர வாரத்தில் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துடுங்க. 5/7/2026 காலைல 10 மணிக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு செட்டிங் இருக்கு. இங்கே வந்துட்டீங்கன்னா இங்கேருந்து உங்களை மகாபலி வரையும் கூட்டு போயிடுவேன், புரியுதுங்களா? அங்கே வச்சு சின்னதாக ஒரு பார்ட்டி. இதுதான் என்னோட ஐடியா. எல்லாரும் வருவீங்களா? நிச்சயமாக என்ன பார்க்க வருவீங்களா? இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நீங்கள் வரணும். அன்றைக்கி வந்துட்டு இந்த இடத்துல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குது, இதே சிவில் ப்ராப்ளங்கள் எதாவது இருந்தால் கூட சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையுமே வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு பேப்பரை எழுதி கொண்டு வந்துடுங்க. எழுதி கொண்டு வாங்க. இங்கே நம்ம பார்ப்போம். டேட் சொல்லிட்டேன். 5/7/2026 வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களை எல்லாரும் இங்கே சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள்